ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் தினேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராச் டு டில் த ஃபினிஷிங் நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக லைவாக காமிக்க போகிறேன். டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது முதற்கொண்டு ஈவன் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணி நார்மலாக ஒரு பிளாக் போஸ்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது ஃபுல் கிளியராக காமிக்க போகிறேன் லைவில். ஸோ மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க மேபி பிளாகிங்க்கு புதுசாக இருக்கலாம், மேபி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்காக பார்க்கலாம், ஒரு ஆல்ரெடி பிளாகிங் நிச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா அண்ட் கிளியர் ஸ்டெப்ஸ் தெரியும் எப்படி ஒரு வெப்சைட்டை ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வேணும்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் நேம் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே seekahorse.com இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு டொமைன் வாங்கணும், டொமைன் நேம் ஃபஸ்ட்டு வாங்கணும். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டெப் பேர் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அது வந்து மேபி நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். லைக் seekahorse இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பை டொமைன் நேம். அதே மாதிரி நீங்கள் GoDaddy அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து seekahorse கிட்ட டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கோல் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட் கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ உங்கள் முன்னாடியே ஒரு பிளாக் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணி ஒரு பேசிக் வெப்சைட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணணுமோ எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து seekahorse வந்து உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ப்ளஸ் நீங்கள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி இப்போ டொமைன் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய வெப்சைட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 129 வெப்சைட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து எங்களுக்கு புதுசாக ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸாக நான் வந்து நியூ டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டொமைன் நேம் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு டொமைன் நேம் பார்த்து வச்சிட்டேன். ஆக்சுவலாக எக்ஸ்பைர் டொமைன்லேருந்து ஆல்ரெடி ஒரு டொமைன் நேம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த டொமைன் நேம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த டொமைன் pointblog.co.uk. ஆக்சுவலி என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த வந்து ஒரு பிளாகிங் வெப்சைட், ஜென்ரல் பிளாகிங் வெப்சைட்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த டொமைன் நேம் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து அவைலபிளாக இருந்தால் தான் நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த pointblog.co.uk நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா இதே டொமைன் நேம் வந்து இன்னொருத்தங்க ஓன் பண்ண முடியாது சேம் டைமில். ஸோ வந்து நான் இப்போ இந்த டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். இட்ஸ் அரௌண்ட் $8. ஸோ நீங்கள் இயர்லி ஒன்ஸ் இதை $8 பே பண்ணி ரெனியூ பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து உங்கள் டொமைன் நேமோட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து பேசிக் ப்ராசஸ். நீங்கள் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டொமைன் நேம் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோட பேபால் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு இந்த அக்கௌண்ட் கூட. ஸோ டிரெக்டாக அமௌண்ட் வந்து அதுலேருந்து உங்களுக்கு டெபிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் டன். ஸோ நம்ம வந்து இப்போ டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வெப்சைட் கிரியேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதாவது இப்போதைக்கு pointblog.co.uk டொமைன் நேம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த டொமைன் நேம் வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணணும். ஹோஸ்டிங் இந்த சென்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நெட்டில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு யூசர் கூகுள்லையோ இல்லை மற்ற சர்ச் இன்ஜின்லையோ தேடினா உங்கள் வெப்சைட் வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் நேமை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்டிங் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இல்லை, டெக்னிக்கலாகவும் இருக்குது. பட் சிம்பிளாக எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஆஸ் அ பிகினர் நீங்கள் வந்து ரொம்ப பேசிக் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த ஹோஸ்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெக்னிக்கலாக எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து seekahorse அப்ளிகேஷன், seekahorse.app. ஸோ இது வந்து seekahorse பிளாக் ஹோஸ்டிங் கண்ட்ரோல் பேனல். ஸோ இது வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மீடியம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் வந்து உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகி வெப்சைட் ஹோஸ்ட் ஆயிரும் seekahorse பிளாக் ஹோஸ்டிங் கண்ட்ரோல் பேனலில். ஸோ நம்ம டிரெக்டாக போயிடலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது எனக்கு இந்த seekahorse
போர்ட்டலில். ஸோ அகைன் என்னோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் யுவர் நம்பர் ஆஃப் வெப்சைட்ஸ் யுவர் பிளான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் ஒரு பேக்கேஜ் பை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 100+ வெப்சைட்ஸ் வச்சுருக்கங்காட்டி அட் த மொமெண்ட் நான் வந்து உங்களுக்கு 30 PBN பேக்கேஜில் இருக்கேன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நான் பே பண்ணங்காட்டி நான் இப்போ டிரெக்டாக அதில் வந்து பிளாக் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஹோஸ்டாக இருக்க டொமைன் நேம்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து pointblog.co. இந்த டொமைன் நேம் வந்து ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எவ்ரி இயர் ஒன்ஸ் நம்ம இதை ரினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஓன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் நேமை வந்து நம்ம வந்து இப்போ ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த Seekos பிளாக் ஹோஸ்டிங் கண்ட்ரோல் பேனலில் வந்து நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த Seekos போர்ட்டலில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் நியூ பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பிளாகோட URL இங்கே ஜஸ்ட் போடணும். ஸோ வித்தவுட் www. இல்லாமல் pointblog.co.ukங்கிறது நான் என்டர் பண்ணிட்டேன். கேட்டகரி மேபி நீங்கள் புதுசாக வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் கேட்டகரியில் விட்டுலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் பிஸ்னஸ் பிளாகிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறங்காட்டி நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் நியூ கேட்டகரி வேணும்னாலும் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் URL போட்டுட்டு தென் பிளாக் நேம் ஜஸ்ட் பிராண்ட் நேமே நான் கொடுக்க போகிறேன் அண்ட் கிளிக் ஆன் ஆட் பிளாக். ஸோ இவ்வளோ தான் மொத்த ப்ராசஸே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 60 செகண்ட்ஸில் வந்து பிளாக் ஹோஸ்ட் ஆயிரும் போர்ட்டல் மூலிமா. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் ஸ்டெப்னு வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வித்தின் 12 செகண்ட்ஸில் உங்களுக்கு பிளாக் ஹோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு WordPress இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு WordPress ஆக்சஸ் நேம் சர்வர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். ஸோ வித்தின் சிங்கிள் கிளிக் லைக் நீங்கள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஸ்டெப் வெப் ஹோஸ்டிங்கில் வந்து கிரியேட் நியூ பிளாக் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் பிளாக் என்டர் பண்ணால் போது வித்தின் 12 செகண்ட்ஸில் பிளாக் ஹோஸ்ட் ஆகி உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸும் இன்ஸ்டால் ஆயிரும். ஆக்சுவலாக pointblog.co.ukங்கிற டொமைனில் வந்து இப்போ ஆல்ரெடி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கும் இந்த பேக் எண்டில். ஸோ உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் லாகின் டீடைல்ஸ் நேம் சர்வர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ரெஜிஸ்டர் ஆன இமெயிலுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் இமெயிலை போய் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இமெயிலுக்கு நீங்கள் இமெயிலுக்கும் வந்திருக்கும். அந்த அதர் ஹேண்ட் நீங்கள் இங்கேயே கூட செக் பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நேம் சர்வர் டீடைல்ஸ் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு லாகின் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் யூசர் நேம், இதுதான் பாஸ்வேர்டு. உங்களுக்கு எல்லாமே நான் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ pointblog.co.ukங்கிறது ஆல்ரெடி ஹோஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நேம் சர்வர், ஸோ இது வந்து நேம் சர்வர் நியூ IP அண்ட் இது வந்து WordPress யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வெப்சைட் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணணும். அது வந்து நேம் சர்வர் அப்டேட். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண இடத்துக்கே போயிட்டு நம்ம நேம் சர்வர் மட்டும் இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து வேறு நேம் சர்வர் இருக்கும். ஸோ நம்ம இப்போ புதுசாக இந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற நேம் சர்வரை அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த URL வந்து இதுக்கு பாயிண்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு ஜஸ்ட் மேனேஜ் நேம் சர்வீஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே மேனேஜ் நேம் சர்வர்ஸில் இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் நேம் சர்வர்ஸ் புதுசாக ஆட் பண்ணணும். ப்ரைவேட் நேம் சர்வர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம புதுசாக வந்து ஆட் பண்ண போகிறோம் NS1 and NS2. ஸோ ஜஸ்ட் கோயிங் பேக் டு த டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து இது நேம் சர்வர் வந்து எங்கே அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் எங்கே டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இதை அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் நேம் சர்வர் 1 அண்ட் IP அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் வந்துடும். ஸோ அந்த IP என்டர் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து NS1க்கு. ஸோ நியூ நேம் சர்வர் NS1 ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. சேம் லைக் NS2க்கும் நம்ம பண்ணணும். ஸோ NS2 சேம் IP அட்ரஸ் அண்ட் சேவ் சேஞ்சஸ். ஸோ நம்ம புது ப்ரைவேட் நேம் சர்வர்ஸை இப்போ ஆட் பண்ணிட்டோம் நம்ம டொமைனில். ஸோ எக்ஸிஸ்டிங் நேம் சர்வர்ஸை இதுக்கு வந்து நம்ம மாற்றணும். ஸோ இங்கே வந்து ரைட் சைட் நேம் சர்வீஸ்க்கு போயிட்டு ஸோ இங்கே வந்து டொமைன் பை டிஃபால்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டிஃபால்ட் சர்வீஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற நேம் சர்வீஸ்க்கு அப்டேட் பண்ணணும். ஸோ NS1 காப்பி பண்ணி ஜஸ்ட் அப்டேட். சேம் ஃபார் அதே மாதிரி NS2க்கும் நீங்கள் மாற்றிட்டு அதர் நேம் சர்வீஸும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேஞ்ச் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதுவும் பெருசாக பண்ணல. ஜஸ்ட் நம்ம
ஹோஸ்ட் பண்ணிட்டு புதுசாக ஹோஸ்டிங் ப்ரொவைடர் கொடுத்த நேம் சர்வர்ஸை வந்து நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் பண்ண இடத்துல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஐடியலி நம்ம இப்போ pointblog.co.uk கிளிக் பண்ணோம்னா வேர்ட்பிரஸ் புதுசாக பாயிண்டாக இருக்கிற சர்வர்ஸ்க்கு லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இது கிளிக் பண்ணோம்னா டிஃபால்ட் உங்களுக்கு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கிற டொமைன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை உங்களுக்கு நான் கிளிக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 30% முடிச்ச மாதிரி வெப்சைட் கிரியேஷனில். ஸோ இப்போ எதுவுமே நம்ம வந்து பெருசாக டெக்னிக், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி வெப்சைட் கிரியேஷனுக்கு புதுசாக இருந்தால் இது வந்து வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ccost.comல டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ccost அப்ளிகேஷனை நம்ம டொமைனை ஹோஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நேம் சர்வர் டீடைல்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். ஸோ வெப்சைட் ஆல்ரெடி ரெடி நம்மளுக்கு இப்போ லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார்வர்ட் நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன விஷயம் பண்ண போகிறேன். ஸோ வெப்சைட் வந்து இங்கே நாட் செக்யூர்னு காமிக்குது. இப்போ வந்து HTTP வெர்ஷனில் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ SSL வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எதுவும் பெருசாக டெக்னிக்கலாக பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கோயிங் பேக் டு த போர்ட்டல் டேஷ்போர்டுக்கு போயிட்டு இங்கே SSLனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணால் போதும், உங்களுக்கு SSL வந்து எனேபிள் ஆயிரும் இங்கே. ஸோ அதுதான் வந்து ஐடியல் மெயின் ஸ்டெப்பு. இப்போ தட்ஸ் இப்போ SSL எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இருக்கிற இன்ஃபோ யூஸ் பண்ணி நம்ம பிளாகுக்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு மெயிலுக்கு வந்து எப்படி ஆக்சஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மெயிலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேம் சர்வர் டீடைல்ஸ், ஐபி, வேர்ட்பிரஸ் லாகின் டீடைல்ஸ் எல்லாமே மெயிலில் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே போயிட்டு ஜஸ்ட் wp-login.php. ஸோ ஐடியலாக நீங்கள் வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து வெப்சைட் பேக் எண்டுக்கு போகிறதுக்கான ஒரு URL பாத். ஸோ இங்கே வந்து இந்த ஆக்சஸ் ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லாகின் பண்ண போகிறேன் இந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு. ஸோ இது வந்து நம்ம பெருசாக ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி டொமைன் ஹோஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹோஸ்டிங் அப்போவே பை டிஃபால்ட் வேர்ட்பிரஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ மெயிலுக்கு வந்து ஆக்சஸ் எடுத்து ஜஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். ரைட் ஃப்ரம் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டு டொமைன் ஹோஸ்டிங். ஒரு வெப்சைட் வந்து நம்ம இப்போ லைவ் பண்ணியிருக்கோம். வித்தின் மேபி 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டொமைன் நேம் வாங்கி டொமைனை ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஈவன் SSL இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம் HTTPS வெர்ஷனில் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டில் சின்ஸ் நான் வந்து இந்த பிளாகிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிளாகிங் வெப்சைட்டுக்கு பேசிக்காக என்னென்ன செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்னென்ன பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன கான்ஃபிகரேஷன் தரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் SEO பர்பஸ்க்காக ஆல் இன் ஒன் SEO பிளகின் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பிளகின்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டு ஆல் இன் ஒன் SEO பிளகின். இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஆன் பேஜ் SEO பண்ணுறதுக்காக நான் இந்த பிளகின் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் இன்ஸ்டால். ஸோ இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக A to Z எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரம் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஒரு பிளாக் ஆப்டிமைஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளகின் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளகின்குள்ளே போய் நான் ஜென்ரல் செட்டிங்ஸில் இந்த பிளாகுக்கு வந்து எப்படி கூகுளில் அப்பியர் ஆகணுங்கிறத நான் செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டைட்டில் டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இது வந்து அப்பியர் ஆகிடுது. ஸோ நான் ஜஸ்ட் டைட்டில் டேக்கோட டேக்லைன் மட்டும் மாற்ற போகிறேன். ஸோ இது அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து கூகுளில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறத டிசைட் பண்ண முடியும். இது வந்து ஹோம் பேஜோட டைட்டில் டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நான் ஜஸ்ட் பிராண்ட் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஓகே பேஸ்ட். ஸோ இது வந்து ஜஸ்ட் டைட்டில் டேக் அண்ட் ஃபார் த இந்த பிளாகுக்கு வந்து டைட்டில் டேக். நெக்ஸ்ட் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறேன். மேபி இது வந்து 160 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ அது வந்து நான் இப்போ நம்ம வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இப்போ கொடுத்துடலாம்.
இது வந்து ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்து இந்த பிளாகுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஹோம் பேஜ்க்கு இப்படி தான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில் அப்பியர் ஆகும். ஸோ இது கொடுத்தாச்சு. ஸோ இது கொடுத்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் நீங்கள் விட்டுலாம். பேசிக் செட்டப் இது மட்டும் தான் நீங்கள் இப்போதைக்கு பண்ணால் போதும். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஐடியலி இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆயிரும் பேசிக்காக. ஸோ நெக்ஸ்ட் பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட் சைட்டோட ஜென்ரல் செட்டிங்ஸில் போய் நம்ம பேசிக் செட்டப்பை பண்ணிடலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் www கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு www லோட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி SSL இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஜஸ்ட் HTTPS போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து UK பேஸ்ட் ஜஸ்ட் இது வந்து டேக்லைன். ஸோ கொடுத்துட்டு மற்றல வி கேன் ஸோ இது வந்து UK பேஸ்ட் பிளாக்ங்காட்டி ஸோ அந்த டைம் ஜோனுக்கு நம்ம அப்டேட் பண்ணிடணும். ஸோ பை டிஃபால்ட் அதில் தான் இருக்குது. ஸோ வி கேன் ஜஸ்ட் சேவ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம URL மாற்றினங்காட்டி பிளாக் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ அகைன் நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக் வந்து இங்கே மாறி இருக்கு. உங்களுக்கே தெரியும், பாயிண்ட் பிளாக் UK பேஸ்ட் பிளாகிங் வெப்சைட் மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ இங்கே கொடுத்தது வந்து எங்கள் செட்டிங்ஸில் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆல் இன் ஒன் SEO பிளகின் இன்ஸ்டால் பண்ணி பேசிக்காக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ரொம்ப டீப்பாக போக ஜஸ்ட் பேசிக் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேசிக் பிளகின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ கான்டாக்ட் ஃபார்ம் எதுக்குன்னா, மேபி உங்கள் வெப்சைட்டில் யாராச்சும் என்கொயரி சப்மிட் பண்ணாங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்மிஷன் வந்து இமெயிலுக்கு வரணும்னா கான்டாக்ட் ஃபார்ம் கண்டிப்பாக வெப்சைட்டில் தேவை. நீங்கள் கான்டாக்டர்ஸ் பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ வந்து கான்டாக்ட் ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணி நான் வந்து கையோட கான்ஃபிகரும் பண்ணிடுறேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டு கான்டாக்ட் ஃபார்முக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. ஸோ இது வந்து பிளாகிங் வெப்சைட்டுங்கிறங்காட்டி நான் ரைட் ஃபாரஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பை டிஃபால்ட் நேம், இமெயில், சப்ஜெக்ட், மெசேஜ் ஆல்ரெடி அதுலேயே இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது கான்டாக்ட் ஃபார்ம் கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்கள் ஒரு இமெயிலுக்கு வரணும்னு நீங்கள் செட்டிங்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இமெயிலுக்கு வரணும்னா இந்த மெயிலுங்கிற கேட்டகரிகிட்ட போயிட்டு டூ அட்ரஸில் உங்கள் எந்த இமெயிலுக்கு நீங்கள் இந்த இமெயில் சப்மிஷன் ரிசீவ் பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நான் வந்து பேசிக்காக என்னோட பிஸ்னஸ் இமெயில் dinesh@clickdo.co.uk எனக்கு வந்து கான்டாக்ட் ஃபார்ம் சப்மிஷன் வர மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் டூ அட்ரஸில் என்னோட கொடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணிட போகிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டோம்னா இப்போ ஆல்ரெடி இந்த கான்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த கான்டாக்ட் ஃபார்மை வந்து நம்ம பேஜில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஜஸ்ட் பேஜஸ் போயிட்டு ஆட் நியூ பேஜ் கொடுங்க. ஸோ நான் வந்து இப்போ புதுசாக ரைட் ஃபாரஸ்ட்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த கான்டாக்ட் ஃபார்மை உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்க போகிறேன். ஸோ இது வந்து வேர்ட்ப்ரெஸோட ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் த எடிட்டர். ஸோ நீங்கள் வந்து கிளாசிக் எடிட்டர் யூஸ் பண்ணீங்க, அதுதான் வந்து பிகினர் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் பிளகின்ஸ் போயிட்டு கிளாசிக் எடிட்டர் சர்ச் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிளாக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸி ஆயிடும். ஸோ அதுக்காக நான் கிளாசிக் எடிட்டர் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு அகைன் பேஜஸ் போயிட்டு நம்ம ரைட் ஃபாரஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆட் நியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ டைட்டில் டேக் ரைட் ஃபாரஸ்ட். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா ஸோ திஸ் இஸ் ஸோ மேபி மோஸ்ட்லி ஆஸ் அ பிளாகர் வந்து நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் வாங்கணும்னா ஜஸ்ட் இப்போ வந்து இந்த பேஜ் டிராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட் நம்ம வந்து கான்டாக்ட் ஃபார்ம் இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கான்டாக்ட் ஃபார்ம்ஸுக்கு போயிட்டு அதோட ஷார்ட் கோடை காப்பி பண்ணிட்டு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் ரைட் ஃபாரஸ்ட் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது. ஸோ இதுதான் ஷார்ட் கோட். ஸோ இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஜஸ் மறுபடியும் அந்த கான்டாக்ட் ரைட் ஃபாரஸ்ட் பேஜஸ் போயிட்டு எடிட் போய்க்குங்க. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணால் போதும். அந்த ஷார்ட் கோடை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்டில் அந்த ஃபார்ம் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க் ஓப்பன் பண்ண போகிறேன்.
ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கோட் இருக்கிற இடத்துல காண்டாக்ட் ஃபார்ம் அப்பியர் ஆகுது. ஸோ இங்கே பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் கோடுக்கு பதிலாக உங்களுக்கு காண்டாக்ட் ஃபார்ம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஆஸ் எ யூசர் நீங்கள் வந்து எந்த டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணாலும் dinesh@clickdo.co.uk இமெயிலுக்கு எனக்கு வந்து சப்மிஷன் ரிசீவ் ஆயிடும். ஸோ இது இப்படி தான் வந்து காண்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக ஒரு வெப்சைட்னா காண்டாக்டர்ஸ் பேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் காண்டாக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒரு பிளாகை வந்து ப்ராப்பராக ஆன் பேஜ் SEO ப்ராப்பராக பண்ணி பப்ளிஷ் பண்ண போறீங்கிறது காமிக்க போகிறேன். இப்போ பிளாக் பப்ளிஷ் பண்ணுறதுனா நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு போய்க்கணும். போஸ்ட் போயிட்டு ஆட் நியூ போஸ்ட். ஸோ ஆட் நியூ போஸ்ட் போயிட்டு நான் ஆஸ் SEO பீப்புள் ஒரு பிளாகர் நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஈவன் நீங்கள் பிளாகிங் ஃபீல்டில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி ஆன் பேஜ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரேங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி எங்கிட்ட கண்டென்ட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ திங்ஸ் டு கன்சிடர் பிஃபோர் சூசிங் அன் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் இப்படிங்கிற டைட்டிலில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் ரெடியாக வச்சிருக்கேன், ஒரு 600 word கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எப்படி ப்ராப்பராக ஆன் பேஜ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன ஆன் பேஜ்னா என்னென்ன பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு இப்போ லைவாக காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் டேக். ஸோ திங்ஸ் டு கன்சிடர் பிஃபோர் சூசிங் அன் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் இது வந்து டைட்டில் டேக். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து சில விஷயங்கள் மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டைட்டில் டேக் வந்து டிஃபால்ட்டாக H1. ஸோ ஃபர்ஸ்ட் திங் டைட்டில் டேக் திங்ஸ் டு கன்சிடர் பிஃபோர் சூசிங் அன் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர். ஸோ யூஆரில் வந்து இதுக்கு ஃப்ரெண்ட்லியாக கீவேர்டு ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். ஸோ இது என்ன கீவேர்டு நம்ம டார்கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் டு கன்சிடர் பிஃபோர் சூசிங் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் கிட்டத்தட்ட இது லாங் டெயில் கீவேர்ட். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் URL செலக்டில் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக இந்த URL செலக்ட் அப்படியே விட போகிறேன். பிகாஸ் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இது லாங் டெயில் கீவேர்ட். ஸோ URL செலக்ட் அப்படியே விட்டுட்டு கீழே வந்து ஹெட்டிங் டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண போகிறேன். ஸோ H3 இதுக்கு மாற்றிட போகிறேன். ஸோ அதே மாதிரி லைசன்சிங் உள்ள வர H3 H2 அது நம்ம இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து நம்ம ஹெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து நம்ம கொடுக்கணும். பை டிஃபால்ட் இது எல்லாமே வந்து நான் H3ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு ஆன் பேஜ் SEO பண்ணுறீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம H3 டைட்டில்ஸ் கொடுத்துட்டோம். பேசிக்காக வந்து ஒரு பிளாகுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து H1 அண்ட் H2. ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா H2 வந்து நான் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். கண்டென்ட்டில் டிஃபால்ட்டாக இல்லை. ஸோ இந்த டைட்டிலுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு H2 வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் H2ன்னு வைக்க போகிறேன். ஸோ ஏன் H2ன்னு வைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் கீவேர்டை பொறுத்து நீங்கள் வந்து H2 கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ பேசிக்காக பிளாகிங்னு வந்துட்டு ஆன் பேஜ் SEOக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைட்டில் டேக், URL select அண்ட் ஹெட்டிங் டேக்ஸ் அண்ட் இமேஜஸ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் டைட்டில் டேக் அண்ட் ஹெட்டிங்ஸ் அண்ட் URL select ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இமேஜஸ் ஆட் பண்ணும்போது நான் ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜஸ் நீங்கள் எடுக்கும்போது வந்து Pixabay யூஸ் பண்ணிக்கலாம். Pixabayங்கிறது ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இதுலேருந்து நீங்கள் இமேஜஸ் எடுத்தீங்கன்னா யாரும் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த டைட்டில் பொறுத்து நம்ம இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ இமேஜஸ் வந்து கொஞ்சம் பிளாகுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரொஃபஷனல் அண்ட் ஆல்சோ ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் 3 இமேஜ் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் நீங்கள் நேம் பண்ணும்போது வந்து
பிளாகுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ஸோ மேபி ஹவு டு சூஸ் அன் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் அது மாதிரி. இப்படி ஒரு இமேஜ் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஈவன் டைட்டில்லையே கூட நான் ஒரு இமேஜ் அப்படியே சேவ் பண்ண போகிறேன் டைட்டில் டேக்ல வச்சு. ஸோ நான் ஏன் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி சேவ் பண்ணுறேன்னா, ஃப்ரெஷ் காப்பி ஆஃப் இமேஜஸ் வித் நியூ டேட்டா ஸ்டோர் ஆகும் சிஸ்டமில். ஸோ அது வந்து கொஞ்சம் எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இப்படி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் டன். ஸோ நம்ம வந்து இப்போ 3 இமேஜஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணி கண்டென்ட்ல ஆட் பண்ண போகிறோம். ஸோ கண்டென்ட்ல ஆட் பண்ணும்போது நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணும்போது ஆல் டெக்ஸ்ட் மறக்காம ஆட் பண்ணிடணும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ 3 இமேஜ் அட் டைமில் லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இமேஜ் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் டைட்டில் வந்து அப்படியே காப்பி ஆல் டெக்ஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஸோ ஆஸ் அ சர்ச் இன்ஜினுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா தான் சர்ச் இன்ஜினுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணும் இந்த இமேஜ் வந்து இந்த கண்டென்ட்டை பற்றின. ஸோ நீங்கள் ஆல் டெக்ஸ்ட்டில் எதுவும் கொடுக்காம எம்டியாக விட்டிங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து ஜஸ்ட் லைக் அன்டைட்டில்டு இமேஜ் மாதிரி தான் சர்ச் இன்ஜின் கன்சிடர் பண்ணும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஆன் பேஜில் வந்து இது ஒரு முக்கியமான ஃபேக்டர், டைட்டில் ஆல் டேக் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நான் ஃபியூச்சர் இமேஜ் கையோட ஆட் பண்ணிடுறேன். ஃபியூச்சர் இமேஜ் இஸ் டன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டேக் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறோம், ஹெட்டிங் டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி, யூஆர்எல்ஸ் லேக் ஆப்டிமைஸ் பண்ணி, தென் இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் பேஜஸ் இவோட கோர் வந்து கீழே டைட்டில் டேக் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது தான். ஸோ இங்கே வந்து டைட்டில் டேக் வந்து நான் அப்படியே விட போகிறேன். ரீசன் இஸ் தட் ஆக்சுவலாக 60 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். ஸோ மேபி நான் ஸ்லைட்டாக optimize பண்றேன். How to choose best electrical contractor. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஈவன் இங்கே வந்து சூஸ் த பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆப்வியஸாக நம்ம ரேங்க் பண்ணணும். ஸோ யூஆர்எல்ஸ் லைக் ஆப்டிமைஸ் பண்ணியாச்சு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் எப்படி தான் டிஸ்பிளே ஆகும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ரிவ்யூ இங்கே காமிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு சூஸ் த பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 160 கேரக்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். டைட்டில் டேக் வந்து 60 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 160 கேரக்டர்ஸ்குள்ளே. ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 160 கேரக்டருக்குள்ளே ஃபிட் ஆயிடுச்சு. அதே சமயம் நீங்கள் வந்து கீவேர்டு வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டருங்கிற கீவேர்டு நான் இதில் வச்சிருக்கேன். ஸோ அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக்லேயே இருக்கும். அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னா ஈவன் யூஆர்எல்ஸ் லைக்லேயே இருக்குது. ஸோ இது இப்படி தான் வந்து ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் அப்படியே டீசெண்டாக லைக் நேச்சுரலாக கூகுளுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக ஹிட் ஆகாமல் யூசர் லைக் எஸ்யூ ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் எம்பெட் பண்ணணும். அட் த சேம் டைம் அது வந்து ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது கண்டென்ட்ல. ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா ஆன் பேஜஸ் யூவில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ 4 ஃபேக்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா டைட்டில் டேக் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், ஹெட்டிங் டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், ஹியர் இந்த யூஆர்எல்ஸ் லைக் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், தென் இமேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், தென் கீழே வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபோக்கஸ் கீவேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து நீங்கள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் செட்டிங்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த யூஆர்எல் மேபி நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறத நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் டிஃபால்ட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சேம் கண்டென்ட் தான் எனக்கு சோஷியல் மீடியாலையும் தெரியணும். ஐ மீன் ஷேர் பண்ண ஈவன் உங்களுக்கு ப்ரிவ்யூ இங்கேயே வந்துடும். ஸோ ஈவன் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் சேம். ஸோ பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஃபோர் மூவிங் ஃபார்வர்ட் கடைசியாக வந்து 2 ஸ்டெப் இருக்குது. நீங்கள் டேக்ஸ் அண்ட் கேட்டகரி ஆட் பண்ணணும். டேக்ஸ் வந்து மேபி ரிலவெண்ட் டு திஸ் டைட்டில், லைக் இது மாதிரி கொடுக்கலாம். எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இது மாதிரி கொடுக்கலாம். கேட்டகரி வந்து பேசிக்காக இது வந்து நான் ஜென்ரல் பிளாகாக பில்ட் பண்ண போகிறேன். ஐ மீன் pointblog.co.uk. ஸோ இது வந்து ஹோம் அண்ட் லிவிங் கேட்டகரிக்குள்ளே ஃபிட் ஆகும். ஸோ அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சேவ் ட்ராஃப்ட். ஸோ வந்து நம்ம இப்போ ஆன் பேஜ் வந்து ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே வந்து ஆல் இன் ஒன் SEO ஸ்கோர் 74 தான் காமிக்குது அவுட் ஆஃப் 100. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுக்கல. இன்டர்னல் லிங்க்ஸ் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து 90+ போயிடும். ஏன் இன்டர்னல் லிங்க் கொடுக்கலனா, ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்னல் லிங்க் பண்ணுறதுக்கு மற்ற பேஜஸ் எதுவும் இல்லை வெப்சைட்டில். ஸோ அதனால நான் வந்து இப்போ இன்டர்னல் லிங்க் கொடுக்கல, ஈவன் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு பேசிக் ஆன் பேஜ் எல்லாமே பண்ணிட்டோம். நான் குயிக்காக ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ஸோ டைட்டில் டேக் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு, யூஆர்எல்ஸ் லைக் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு, ஹெட்டிங் டேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, ஆல்சோ இமேஜஸ் ஆட் பண்ணி, கீழே வந்து கோர் ஆன் பேஜ் SEO டைட்டில் டேக் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஃபியூச்சர் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஆன் பேஜ் SEO பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ஸோ ஜஸ்ட் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி இப்போ லைவ் போஸ்ட் பார்க்கலாம். ஸோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து லைவ் போஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லைவ் போஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி ஹோஸ்ட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக நான் எப்படி சொல்ல முடியும், எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக காமிச்சிருக்கேன். ஸோ ஆஸ் அ பிளாகர் நீங்கள் வந்து பிளாகிங் நிச்சுக்குள்ளே வரதா இருந்தால் ஜஸ்ட் சிம்பிளாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வரலாம். ஸோ ஸ்டில் நான் இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. ஸ்டில் இன்னும் ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சர்ச் கன்சோல் இன்டெகிரேஷன் அண்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் இன்டெகிரேஷன். ஸோ அதை நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கம்மிங் பேக் டு த வெப்சைட். ஸோ சர்ச் கன்சோல்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து கூகுளுக்கு தெரியப்படுத்தணும், இது மாதிரி நான் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ கூகுளுக்கு வந்து வெப்சைட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம சர்ச் கன்சோல் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் சர்ச் கன்சோலில் வந்து நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த pointblog.co.ungகிறது யூஆரில் அப்படியே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் காமிக்கும். லைக் ஆக்சுவலாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா HTML டேக் இருக்குது. ஸோ இந்த கோடை வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ பெஸ்ட் மெத்தட் என்னென்னா HTML வெரிஃபிகேஷன். ஜஸ்ட் இந்த கோடை காப்பி பண்ணி வெப்சைட்டோட ஹெட்டரில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் பிளகின் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஆட் நியூ பிளகின் போயிட்டு ட்ராக்கிங் கோட் மேனேஜருங்கிற பிளகினை சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் ஏன் இந்த பிளகின் யூஸ் பண்ணுறேங்கிற காரணத்தையும் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் அந்த பிளகின். ஸோ இந்த கோடு வந்து தீமில் எப்போவுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த சர்ச் கன்சோலும் இந்த வெப்சைட்டும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த பிளகின் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சரில் நீங்கள் தீமை மாற்றினாலோ, வெப்சைட் தீமை சேஞ்ச் பண்ணாலோ, வெப் டிசைனை சேஞ்ச் பண்ணாலோ உங்களுக்கு வந்து அந்த கோடு மிஸ் ஆயிரும். நீங்கள் புதுசாக டிசைன் பண்ணுற தீமில் மறுபடியும் அந்த கோடை தூக்கி போடணும். ஸோ அப்படி அந்த கோட் மிஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த பிளகின். ஸோ இந்த பிளகின் யூஸ் பண்ணி நீங்கள் கோட் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா, நீங்கள் எந்த தீம் மாற்றினாலும் வெப்சைட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த கோடு வந்து வெப்சைட்லேயே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ தீம் இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா நியூ தீமில் போய் இந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளகின் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் கிளிக் ஹியர் கொடுத்துட்டு இந்த கோடுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நேம், ஸோ சர்ச் கன்சோல் கோடுங்காட்டி நான் அதை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கம்மிங் பேக் சர்ச் கன்சோலுக்கு போயிட்டு இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கே இருக்கணுங்கிறத கோடு வர டிஸ்பிளே ஆகணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இந்த கோடு வந்து ஹெட்டர் ஆஃப் த வெப்சைட்டில் தான் இருக்கணும். உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதனால் அந்த செட்டிங்ஸ் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கோடு வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா டன் ஓனர்ஷிப் ஆட்டோ வெரிஃபைட் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த கோட் இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அந்த சைட் கூட. ஸோ இந்த சர்ச் கன்சோல் எதுக்காக அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலானே. இந்த சர்ச் கன்சோல் எதுக்காகனா நம்ம இப்போ வெப்சைட்டை வந்து கூகுளுக்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் pointblock.co.ukங்கிறத. ஸோ இந்த வெப்சைட் இருக்குங்கிறத நம்ம கூகுளுக்கு வந்து சொல்லணும். ஆப்வியஸாக அது டிஃபால்ட்டாக கிரால் பண்ணிடும். இருந்தாலும் பர்பஸாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து கூகுளுக்கு சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து XML சைட் மேப் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் all-in-one SEO plugin இன்ஸ்டால் பண்ணும்போது XML சைட் மேப்பும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடும் டிஃபால்ட்டாக. ஸோ சைட் மேப்போட URL என்னன்னா உங்களுக்கு வந்து sitemap.xml இதுதான் வந்து சைட் மேப்போட டிஃபால்ட் URL. ஸோ நீங்கள் all-in-one SEO plugin ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணங்காட்டி பை டிஃபால்ட் இந்த சைட் மேப் கிரியேட் ஆயிருக்கும். இந்த சைட் மேப்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சைட் மேப்ல வந்து உங்கள் வெப்சைட்குள்ளே இருக்கிற எல்லா வெப் பேஜஸோட URL, எல்லா வெப் போஸ்டோட URLமே இந்த சைட் மேப்ல இருக்கும். ஸோ எல்லாமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா சைட் மேப்ல தான் உங்கள் வெப்சைட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சைட் மேப்பை நீங்கள் கூகுளுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெப்சைட்டே கூகுளுக்கு சப்மிட் பண்ண மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட் பேஜஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் இந்த URL காப்பி பண்ணிட்டு சர்ச் கன்சோலுக்கு போயிட்டு இந்த லெஃப்ட் சைட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சைட் மேப்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த URL போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நம்ம இப்போ புதுசாக கிரியேட் பண்ண வெப்சைட் வந்து சப்மிட் ஆயிடும் கூகுளுக்கு. உங்களுக்கு மெசேஜ் வந்துடுது சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட்டை சப்மிட் பண்ணிட்டோம். பை டிஃபால்ட் கூகுள் கிராலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி கூகுள் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைட் மேப் கிரியேட் பண்ணி கூகுளுக்கு சப்மிட் பண்ணுங்கள் சர்ச் கன்சோல் மூலிமா. ஸோ திஸ் இஸ் டன். ஸோ நெக்ஸ்ட் சைட் மேப் சப்மிட் பண்ண மாதிரி கூகுள் அனலிட்டிக்ஸ் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். கூகுள் அனலிட்டிக்ஸ் எதுக்குன்னா வெரி வெரி சிம்பிள். உங்களை வெப்சைட்டுக்கு யார் யார் விசிட் பண்ணுறா, யூசர்ஸ் எங்கேருந்து வராங்க, எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் கூகுள் அனலிட்டிக்ஸ். ஸோ ஜஸ்ட் analytics.google.com இந்த URLக்கு போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ analytics.google.com போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சேம் சர்ச் கன்சோலுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நான் வந்து இப்போ இந்த பிளாகோட நேம் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு மற்ற செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி நேம், யுனைடெட் சின்ஸ் இந்த பிளாக் வந்து UK பேஸ் பண்ணி வரங்காட்டி யுனைடெட் கிங்டமோட டைம் ஜோனுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஸோ இந்த ஆனால் கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் எல்லா டேட்டாவும் தந்துடும். உங்கள் வெப்சைட்டுக்கு யார் யார் விசிட்டர்ஸ் வராங்க, எந்தெந்த ஏரியாலேருந்து வராங்க, எத்தனை பேர் வராங்க ஒரு நாளைக்கு. ஸோ எல்லாமே A to Z ஏஜ் டிமோகிராஃபிக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் தந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஒரு டேக் வந்து நம்ம வெப்சைட்டில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ செட்டப் அசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு உங்கள் வெப்சைட் URL இங்கே போடணும். கிரியேட் நியூ ஸ்ட்ரீம். ஸோ கிரியேட் நியூ ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடு கூகுளே காமிக்கும். ஸோ இந்த கோடு தான். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணி சேம் சைட்டோட ஹெட்டரில் போடணும். சேம் இதுக்கு முன்னாடி சர்ச் கன்சோலுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி நான் ட்ராக்கிங் கோட் மேனேஜருக்கு போயிட்டு இந்த கோடை வந்து ஆட் பண்ண போகிறேன். கூகுள் அனலிட்டிக்ஸ் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேம் ஹெட்டரில் தான் இருக்கணும். ஸோ சேம் லைக் தட் ஜஸ்ட் சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் சர்ச் அனலிட்டிக்ஸோட கோடை இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸாக இப்போ நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்டுக்கு போனால் வெப்சைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ காமிக்கும். அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஹோம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைம் யூசர்ஸ் காமிக்குது. நான் ஆல்ரெடி இந்த பிளாக்குள்ளே இருக்கேன். ஸோ இங்கே இந்த ரியல் டைம் இதில் பார்த்தீங்கன்னா 1 யூசர்ஸ் காமிக்குது. ஸோ 1 யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்காங்க, பர்டிகுலர் பிளாக் பேஜில். ஸோ ஆப்வியஸாக நான் இந்த பேஜில் தான் இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் இன்னொரு விண்டோவில் தனியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் 2 இது காமிக்குது. ஸோ இதுதான் இப்போ கூகுள் அனலிட்டிக்ஸ் இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுது நம்ம ரியல் டைம் யூசர்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு இதில் காமிக்குது. அவ்வளோதான்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் வந்து நான் நேவிகேட் பண்ண போகிறேன் வேறு பேஜுக்கு. மேபி நம்ம ரைட் ஃபாரஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு போகிறேன். ஸோ ரைட் ஃபாரஸ்ட் பேஜுக்கு போனால் உங்களுக்கு ரியல் டைம் அனாலிட்டிக்கில் உங்களுக்கு காமிக்கும் ஒரு யூசர் ரைட் ஃபாரஸ்ட்க்கு நேவிகேட் ஆகிருக்காங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரைட் ஃபாரஸ்ட் பேஜில் இருக்கேன். ஜஸ்ட் அப்டேட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து ரைட் ஃபாரஸ்ட் பேஜில் இருக்காங்கிறது காமிக்குது. ஸோ இதுதான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸோட டேட்டா. ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட் பெருசாக டிராஃபிக் இல்லை, மேபி நம்ம இப்போ தான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு என்னோட சிஸ்டம்லேயே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிராஃபிக் மேபி லைக் 1000 நியூ விசிட்டர்ஸ் உங்களுக்கு விசிட் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிளியராக டேட்டா காமிக்கும். உங்களுக்கு ஈவன் எந்த லொக்கேஷன்லேருந்து வராங்க, எவ்வளோ ஏஜ் குரூப்பில் வராங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸோட மெயின் யூஸ். ஸோ இப்போ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாகர் அப்படி இல்லை ஒரு ஆல்ரெடி பிளாகிங்கில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஒரு டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, டொமைனை ஹோஸ்ட் பண்ணுறதுலேருந்து, ஒரு பிளாக் போஸ்ட் பேசிக் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது, தென் பிளாக் போஸ்ட் எப்படி ப்ராப்பராக ஆன் பேஜ் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது, தென் சர்ச் கன்சோல் அண்ட் அனாலிட்டிக்ஸ் இன்டெகிரேஷன். ஸோ எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ஆஸ் அ ஃப்ரெஷர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஸ்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா dinesh@clickdo.co.ukங்கிறது இமெயிலுக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும்னாலும் உங்களுக்கு தருவேன். ஸோ ஸ்டில் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் தமிழில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டில் அன்டில் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஸ்டில் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.